Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான பூண்டு சட்னி தாங்க. ராஜஸ்தான் ஸ்டைல் பூண்டு சட்னிங்க. இங்க பாருங்க பாக்கும்போதே எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாங்க. டக்குன்னு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா கூட 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பூண்டு சட்னி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக்கிடாதீங்க. இப்போ நம்ம இடிச்ச பூண்டை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டு கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி திக்காக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாங்க. இப்போ இது மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. பூண்டு சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 லெமனை இது மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்திங்க, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, இது கடைகளில் கிடைக்கும். இதை கொஞ்சமாக இப்படி கையிலேயே கசக்கி தூவி விட்டுக்கலாங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வர பிக் பாஸ் சீசன் 8 கூட இந்த பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இது ராஜஸ்தான் ஸ்டைல் பூண்டு சட்னிங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.